ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ஈகோஸ்டிக் கேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேருந்து விட்டுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் தம்பி உள்ளே ஓடிருப்பார். இப்போ நீங்களும் பின்னாடியே ஓடுறீங்க. இப்போ ஜேகேக்கு வெளியே செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் கோவமாக பைக் எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் தான் இங்கே பாரு, அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேன், ப்ளீஸ் சொல்லிடாத. அப்போது அக்கா, நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவியா? பண்ணுறேன், அப்பா கிட்ட சொல்லாத. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத. இப்போ உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா உனக்கு ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவம்? என்ன தான் ஆச்சு உனக்கு? இப்படி பண்ணாத. உன்னால தான் அப்பா கூட இப்போ ஒத்துக்காமல் போனார். நீ எதோ சொல்கிற. இப்போ உங்கள் தம்பி தான் கோவமா? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், என் ஸ்கூல் சீனியரு உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான், அவனை பண்ணிக்கோ நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்ததில்ல? உன்னாலேயே அவனை பண்ண முடியாதா? ஐயோ, எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு இருந்தது தான், எனக்கு அவனை பிடிக்கும் தான். ஆனால் அது லவ்னு கேட்டால் அது லவ் இல்லை. ரேண்டமாக இவங்க அழகாக இருக்காங்க, அது மாதிரி தான். நான் அவளை லவ் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் உன்னை லவ் பண்ணாரி. அவன் பண்ண நான் பண்ணணுமா? நீ அவரை தான் கல்யாணம் பண்ணுற. இல்லை, என்னால் முடியாது. இது பண்ண சொல்லாத. இல்லைனா விஷயம் அப்பா கிட்டே போவோம், பரவாயில்லையா? நீ இங்கே பாரு, என்னால் முடியாது. இது முடியாது, பட் நான் எல்லாமே சொல்கிறதெல்லாம் பண்ணுவேன்ல. இதுக்கப்புறம் இங்கே பாருடா, இது ரொம்ப தப்பு. நான் தப்பு நைட்டு அவங்க கூட ஓடுறதுக்கு ரெடியா? நீ அது தப்பு கிடையாதா இந்த வயசில்? மூடு. இங்கே பாரு, அக்காவுக்கு கல்யாண வயசு. இது அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை. அதுவும் நான் ஏதோ ஒரு பையன் கூட பண்ணல, எனக்கு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை கூட தான் பண்ணுறேன். அது தப்பு இல்லை. ஏய் சரிதான் போடி அப்படின்ட்டு அவங்க தம்பி போய் தூங்கிடுறான். இப்போ நீங்களும் ஓகே ஃபைனுன்ற மாதிரி நீங்களும் போய் படுத்துடுறீங்க. அண்ட் கொஞ்சம் மந்த்தாக அவங்க தம்பி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். கிட்ட பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வேலைக்கு கூட போகக்கூடாதுன்னு நீங்களும் ஏதோ காரணம் சொல்லிவிட்டு வீட்டிலே இருக்கீங்க. நிறைய பிளாக்மெயில் பண்ணுறான். உங்களுக்கும் உங்கள் அப்பா கிட்டே திட்டு வாங்குறது, அடி வாங்குறது உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க. அண்ட் ஒன் ஃபைன் டே நீங்கள் வீட்டில் படுத்துட்ருக்கீங்க. எனக்கு இவர்கிட்ட பேசின போல் இருக்குது. என் தம்பிக்காரன் உசாரா என் ஃபோனு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். பைத்தியக்காரன். அவனுக்கு ஏன் இவர் பிடிக்கல? இப்போ எதனா வால் பண்ணியிருக்கோம், அது அவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதனால்தான். போ. என்ன லோரா, வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுது. நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்டியா என்ன அதிகமாக? ஐயோ அப்படின்னு நீங்களும் இப்போ ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. அங்கே வாமிட் எடுக்கிறீங்க. என்ன சாப்பிட்ட நீ? இவ்வளோ வாமிட் வருது. அச்சோ, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அண்ட் ஒரு 2 days கழித்து தான் இப்போ டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அவங்க அம்மா. நீங்களும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணும் போதே நீங்கள் அங்கேயே மயக்க வச்சு விழுந்துடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், லோரம்மா என்னம்மா என்னாச்சு? டேய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா. என்னம்மா அவன் நடிகிறா போலம்மா, நீ வேலை வாங்கினே இருக்கன்னு. டேய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா. அப்பா வாய் உனக்கு அப்படின்னு இப்போ உங்கள் தம்பியும் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்கு தெளிக்கிறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு இப்போ ஓகே தான். என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி ஆயிட்டம்மா? என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளாக எதுவுமே சாப்பிட பிடிக்கலம்மா, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஓகேவா? சரிம்மா, நானே சொல்லணும்னு இருந்தேன். ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டு வந்துடலாம், கொஞ்சம் குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரியும் இருக்கும்ல. ஓகே லோரா, நீ இப்போ படு, அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உனக்கு ஊட்டி விடுறேன். சரிம்மா. அப்பா கிட்டே எதுவும் சொல்லிக்க வேண்டாம். சரி ஓகே, சொல்லலை போ. இப்போ நீங்களும் போய் நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் உங்கள் அம்மா, லோரா சீக்கிரம் வா, ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்ல தெரியுது, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னால் வர முடியாதா? என்ன தான் பண்ணிகிட்ருப்பியோ? வா அம்மா, இருங்க வரேன் அப்படின்னு இப்போ லோராவும் வெளியே போகிறா. இப்போ உங்கள் தம்பி தான், என்னம்மா வெளியே போறியா? வெளியே போகும்போது எங்கன்னா ஜேகே நிற்பான்னு பார்த்துனே போவாத. ரொம்ப நாள் கழிச்சு நீ வெளியே போகிற, அந்த ஆர்வத்தில் எங்கேயாவது ஓடுறாத. பொங்கலுக்கு செம்மையாக காண்டாகுது. ஏன்னா அவன் சொல்லிட போகிறான்ற பயத்தினாலே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. இப்போ உங்களை செக் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர். லோராக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குன்னுலாம் சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ உங்களை செக் பண்ணிடுறாங்க.
நீங்கள் கேஷுவலாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த டாக்டர் தான், என்னாச்சு, ஏன் முகம் வாடி போன மாதிரி இருக்குது டாக்டர், ஏதாச்சும் பிரச்சனையா, லோராக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. அம்மா எனக்கு இதான் கேன்சரா, செத்துக்கிட்டு போக போகிறேன்னா, அதை தனியாக பேசணும்னு சொல்கிறாங்களா? ஏய் வாயை மூடுறி, வாயை கழுவு. இப்போ உங்கள் அம்மாவும் டாக்டரும் மட்டும் உள்ளே போகிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வீட்டுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேசிக்கல. அம்மா என்னம்மா, ஏதாச்சும் ஆயிடுச்சா, ஏன் எதுவும் பேச மாட்ற? வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட பேசிக்கலாம். என்னம்மா, என்ன இந்த லேடி எதுவும் சொல்லவே மாட்டேங்குது? சரி ஓகே, ஜெக்கிய கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட பேசணும் போல இருக்குது. ஒரு மாதிரி நைட்டெல்லாம் கூச்சமாக ஆகுது அவரை நினச்சாலே. சரி இன்னைக்கு இப்படியாச்சும் திருட்டுத்தனமாகவாச்சும் அவருக்கு ஃபோன் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்கள் முடியை பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாரு. எவன் கூட அடி படுத்துட்டு வந்த, என் மயிறு எவன் கூட அடி படுத்துட்டு வந்த? அப்பா அப்பா அடிக்காது. எவன் கூட அடி போன சொல்லு, எவன் கூட போன? அப்பா அது இன்னும் அது இதுன்னு. இப்போ உங்கள் தம்பிக்கும் செம்மக்கும் வருது. உங்கள் தம்பியும் போட்டு அடிக்கிறான். எனக்கு அப்பயே தெரியும் இது எவன் கூட நான் படுத்துட்டு வந்துருக்கோன்னு. அது எவன் தான் தெரில, யார்டி அவன் சொல்றி. இப்போ உங்கள் அம்மா தான், எனக்கு புள்ள தச்சு பொண்ணு அவளை அடிக்காதீங்க, அவள் வயிற்றில் குழந்தை இருக்கு, அடிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு செம்ம ஷாக். அம்மா அம்மா இப்போ என்ன சொன்ன, வயிற்றில் குழந்தை சொன்னியா? ஆமாண்டி, அசிங்கமாக இல்லை இப்படி வந்து நிற்கிற? யாரு கூட அடி போனேன்? உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்காரு, அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு. இப்போ மானம் வாங்குது, போ என் கண்ணு முன்னாடி நிற்காத. அம்மா அம்மா நான் குழந்தை இருக்கா வயிற்றுல. இப்போ உங்கள் அப்பா தான், இப்போ என்ன பெருமையாக இருக்கா அவனுக்கு, அசிங்கமாக இல்லை அப்படின்னு செம்மையாக அடிக்கிறாங்க அவங்கள. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் பெல்ட் எடுத்துகிட்டு வர ரூமுக்கு ஓடிடுறாரு. நீங்கள் கடன்னு உங்கள் அப்பாவோட ஃபோனை எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. போய் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஃபோன் எடு ஜேகே, ஃபோன் எடு ஜங்குக்கா ஃபோன் எடு. ஹலோ யார்? ஜங்குக்கா லோராமா என்னடி ஆச்சு லோரா? இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறேன், என்னாச்சு? வீட்டுக்கு வா ப்ளீஸ், சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரேன் ஒன்றும் இல்லை இங்கே வேறு ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு சொல்லு, நீ வீட்டுக்கு வா. சொல்கிறேன், வரண்டி வெய் அப்படின்னு ஜேகேக்கு செம்ம பதட்டமாகுது. இப்போ கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக நிற்கிறாரு. இப்போ உங்கள் தம்பி தான் வந்துட்டான். இவன் ஒரு எச்சகல்ல, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் காரணமாக இருக்கணும். அம்மா அவன் தாம்மா காரணம், எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அப்பா வேணான்னு சொல்லி இவன் கூட தான் சுற்றின்னு இருந்தா. நீ பாரு கவனி. இப்போ ஜெக்கி தான் உள்ளே வராரு. இப்போ அவங்க, வணக்கம் தம்பி, எப்படிப்பா இப்படி அசிங்கமே இல்லாமல் உள்ளெல்லாம் வரீங்க? பாருங்க முதல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்கள், அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. என்ன விஷயமோ அது மட்டும்தான் இங்கே வரணும், மற்றபடி தேவையில்லாதெல்லாம் வரக்கூடாது. இப்போ உங்கள் தம்பி தான், உனக்கு என்னடா மரியாதை, அசிங்கமாக இல்லை அப்படின்னு அடிக்க வரான். இப்போ ஜங்குக்கு செம்மையாக அடித்து போட்டுடுறான். என்கிட்ட யாருனா பேசினாங்களா? உன்னை விட எவ்வளோ பெரிய பையன் நெக்கலாக வர, நல்லா 4 நல்ல எலும்பு வச்ச மாதிரி. என்னடா உங்கள் அக்கா எங்க, கூப்பிடு உங்கள் அக்காவை. ஏய் லோரா எங்கே இருக்க? இப்போ உங்கள் அப்பா தான், வாங்கப்பா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் வர வேண்டாம், பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னல, அப்போ கூட அடங்காமல் என்னடா உனக்கு அப்படின்னு உங்கள் அப்பா ஜேகேவோட ஷர்ட் காலர் தான் பிடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், அவளை நான் லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறா, எங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கு. இது நீ நடுவில் என்னத்துக்கு? இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கலன்னா நீங்கள் வழக்கு கொடுப்பீங்களா? யாருக்குன்னா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தானே ஆகணும். ஏன் அது நானாக இருக்கக்கூடாதா? நான் வேலை பண்ணிட்டேன், என்னத்துக்கு என்ன வேணான்றீங்க நீங்கள்? சொல்லுங்கள், அத்தை நீங்கள் தான் சொல்லுங்களேன். மாமா ரொம்ப சூடாக இருக்கார். நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவளை கர்ப்பமாக்கி விட்டுட்டு எவ்வளோ பேசுறியாடா நீ அப்படின்னு உங்கள் அப்பா இப்போ அடிக்கிறாரு. இப்போ ஜேகேக்கு அந்த வலி எதுவுமே தெரில, அவர் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாரு.
கர்ப்பமாக இருக்காளா? எத்தனை நாள் ஆச்சு இது? ஜெய காண்டம் போட்டு பண்ணலையாடா நீ? ஐயோ வேலையை கொடுத்துட்டுக்கிறேண்ணா. பரவாயில்ல மாமா. அப்படியா? இப்போ நீங்கள் தான் இந்த சவுண்ட்லாம் கேட்டு கீழே வரீங்க. இப்போ ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன அப்பா ஆகிட்டியாடி? ஐயோ ஒரு மாதிரி என்னையே ஷகி ஆகுறாளே. நீ அம்மா ஆகிட்டியாடி? எல்லாம் என்னால் இல்லை, அன்றைக்கி உனக்குள்ளே வந்ததுனால இல்லை அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி எதோ திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே வந்து நிற்கிறீங்க. இப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுறாரு. மாமா ஒரு நிமிஷம். லோரா இங்கே வா. உன்னை அடிச்சாங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. கேட்டது மட்டும் பதில் சொல்லு. உன்னை அடிச்சாங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏய் ஆமாண்டா, என் பொண்ணை நான் அடித்தேன். ஏன் அவங்க தம்பி கூட தான் அடித்தான். என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு உங்கள் அப்பா கத்துறாரு. அதை கேட்டதும் ஜேகேக்கு செம்மக்கம் வந்து உங்கள் அப்பாவோட காலரை பிடிச்சி, எவ்வளோ தைரியம் இருந்தா கை வைப்பாவோ மேலே? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சும் கை வச்சியா? யாரா உன்னை ரைட்ஸ் கொடுத்தது? ஓ அத்தா, அவள் தான் உன்னை. அவள் நேற்று வரைக்கும் உன் பொண்ணு, இன்னிலேருந்து என் பிள்ளைய அம்மா. ஏன் இப்போ நான் அவனை பொண்டாட்டி இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ பாடுறா அப்படின்னு ஜேகே அவர் பாக்கெட்லேருந்து தாலி தான் எடுக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே செம்ம ஷாக். ஏய் லோரா, என்ன சொன்னா அவங்க அப்பா? இதுக்கப்புறம் அவனை பண்ணிக்கூடாது, இது பண்ணிக்கூடாதுண்ணா. நீ வீட்டுக்கு கூப்பிடும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சுடி, எனக்கு 2ல் 1 நடக்க தான் போகுதுன்னு. இப்போ சொல்கிறேன் அங்கிள், அத்தை, அவன் என் பொண்டாட்டி, என் குழந்தைய சுமக்கிறவ, புரியுதா? அவன் மேலே கை வைக்கிறேன் இது வைக்கிறேன்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேர் கை இல்லாமல் ஆகிடும். நடி ஓகேவா? மாமா தாலி கட்டவா? இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. பயப்படாதடி, தாலி கட்டா நீ எனக்கு தான். உங்கள் அப்பனாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. என்ன பண்ணுருவான்? நான் அங்கிள் பிடுங்க முடியும் நினைக்கிறீங்க? ஜங்குக தாண்டி பயப்படாதடி, கழுத்தை கட்டு. இப்போ ஜேகேவும் கட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. யாருமே எதுவும் சொல்லிக்கல. இப்போ உங்கள் தம்பி தான், வா சும்மா வேடிக்கை பார்த்து நிறுங்க, அவனை அச்சு துரத்துப்பா. இப்போ உங்கள் அப்பாவும், டேய் நிறுத்துடா, இங்கே பாரு ஜங்கு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பே, இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. அங்கிள் அவளை அனுப்புங்க என் வீட்டுக்கு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை என் பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாது, அவளை தான் உனக்கு மரியாதை அப்படின்னு ஜேகேவை போட்டு கத்துறாங்க. இப்போ நீங்கள் பதிலுக்கு எதுவுமே பேசல. ஏன்னா நீங்கள் பயத்துலேயே இருக்கீங்க இன்னும். ஏய் லோரா சொல்றி அப்பங்கிட்ட. அவன் என்னடானா ரொம்ப பேசுகிறான், உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போகிறேன் வா. என்னங்க வாடி. இப்போ உங்கள் அப்பா தான், ஏய் என் பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாதுடா, வேணும்னா உன் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போ, என் பொண்ணெல்லாம் உன் கூட சேர்த்து அனுப்ப முடியாது. என்ன பதில் சொல்லு, என் பொண்ணு வேணுமா இல்லை உன் குழந்தை வேணுமா? அதுக்கு மட்டும் சொல்லிட்டு கிளம்புடா. இப்போ ஜேகே அமைதியாக நிற்கிறாரு. உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஜங்குக்கா என்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போயிடு, என்னால் இங்கே இருக்க முடியல, என்னையும் கூட்டிகிட்டு போயிடுடா, நான் உனக்காக தான் இங்கே இருக்கேன், கூட்டிகிட்டு போ, என்னால் இங்கே இருக்க முடியாது ஜங்குக்கா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், என் குழந்தைய மட்டும் கொடுங்க, அதுதானே இப்போ உங்களுக்கு பிரச்சனை. இவ வயிற்றுல இருந்து என் குழந்தைய தானே கொண்டுட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். அவள் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை வெளியே வர வரைக்கும் அவள் உங்கள் கூடயே இருக்கட்டும், குழந்தைய மட்டும் கொடுங்க, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு செம்ம ஹர்ட்டிங். ஜங்குக்கா நடி, என்ன பேசுகிற? என்னடி உங்கள் அப்பன் தாண்ட்ரி சொல்கிறான் குழந்தை வேணுமா லோரா வேணுமான்னு? குழந்தை தாண்ட்ரி முக்கியம் நம்ம 2 பேருக்கும். குழந்தை தானே முக்கியம், அதுக்கு தான் அவனை சூஸ் பண்ணேன். என்ன தப்பே? எக்ரின் வர இல்லை, என்னையும் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு உனக்கு தோணலையா? நீ கூப்பிட்டா வந்துடுவியா? உங்கள் அப்பங்க கூடயே நிற்கிற. இங்கே பாருங்க அங்கிள், என்னை பேசலாம் டைம் கிடையாது. இப்போ அவன் பொண்டாட்டி, என் குழந்தைய சுமக்கிறவ, என் குழந்தை எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி அவங்க தம்பியை ஒரு லுக் விட்டு, நீ ஏதோ ஒரு வேலை இல்லை மாட்டுவாடா என்கிட்ட, நீ இருக்கு உனக்கு, ஆனால் யாழ் மேலெலாம் கை வைக்காத,
உன் கை இல்லாமல் ஆகிடும், பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இதுனா உங்களுக்கு ஜேகே மேலே வெறுப்பையும் உண்டாக்குது. ஏன்னா ஜேகே உங்களை சூஸ் பண்ணாமல் குழந்தைய மட்டும் சூஸ் பண்ணிட்டு போனது உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நீங்கள் ஐரா பிறக்கிற வரைக்குமே உங்கள் அம்மா வீட்லேயே தான் இருந்தீங்க. அப்பப்போ ஜேகே வீட்டுக்கு போவீங்க. ஜேகேக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஐரா அங்கேயே தங்கிட மாட்டான். நீங்கள் 1 டே இல்லை 2 டே மட்டும் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பாப்பாவை காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. இதனால தான் ஜேகேக்கு உங்களுக்கும் நிறைய ஈகோ கிளாஷ் அது மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜேகே உங்களை சூஸ் பண்ணலன்ற கோவம் தான். இப்படியே தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. எப்பாடி என் ஐரா குழந்தை இப்படி தான் பிறக்கணுமா? உங்கள் அப்பங்காரன் திமிருக்காரன், அவனை மாதிரி மட்டும் இது வந்துடக்கூடாது. பொறுக்கி போய் நடுவில் வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பான். ஆனால் என்னை ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு கேட்டால் பதிலே கிடையாது. என்னத்தை பண்ணுறதோ. ஐரா பா. அம்மா அம்மா சொல்லுமா, என்ன இன்னைக்கு எனக்கு கேக் செஞ்சு கொடுக்குறியா? கேக் வேணுமா? சரி அம்மா கேக் செஞ்சு தரேன். அப்பாக்கிட்ட சொல்லிடாத, உங்கள் அப்பங்கிற திட்டுவான். அப்புறம் எதுக்கு சுகர் கொடுத்த, நீ சாகு, என் குழந்தை இது பண்ணுற அப்படின்னு கேட்பான். சரிம்மா, ப்ராமிஸாக நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நீ விளையாடு. அம்மா உனக்காக சூப்பராக ஒரு கேக் செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகேவா லரம்மா, லவ் யூ. அட்டடா, லவ் யூ டூடி அப்படின்னு நீங்களும் குக் பண்ண போய்ட்றீங்க. இப்போ ஐரா தான் உங்கள் தம்பிக்கிட்ட விளையாடிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா வீட்டில் தானே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் தம்பிக்கிட்ட பாப்பாவை கொடுடா, பாப்பா பசிக்குது சொல்லிச்சு, சாப்பிட கொடுக்கணும். நீ வேற உங்கள் அப்பங்காரன் கூட்டின்னு போயிட்டான், ஏதோ குழந்தைய வச்சுக்கணும் பார்த்துக்கணும்னு சொல்லி. அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரா? நீ தான் சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டின்னு வந்துட்டல, அந்த வெறியில் தான் குழந்தைய விட்றான்னு கூட்டின்னு போயிட்டான். இவருக்கு இதே வேலை. சரி இரு, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போய் பார்த்துக்கலாம். சரியா? ஆனால் குழந்தைக்கு பசிக்கும், எப்படியும் அவன் சோறுலாம் கொடுக்க மாட்டான். நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன், நீ போய் பாப்பாவை பார்த்துக்கோ, ஓகேவா? சரிடா அப்படின்னு இப்போ அவனும் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டைம் ஒரு 6 ஆகுது. இதுக்கப்புறம் என் குழந்தைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. சரி ஒரு வாட்டி பார்த்துட்டு அது வந்துடலாம். அம்மா, பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டார் அவர். நான் போய் பார்த்துட்டு வந்துடுவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கே இரு, என்ன பார்த்துட்டு வரேன். அம்மா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதும்மா அவனுக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போ இந்த பக்கம்தான் ஜேகே நீங்கள் வீட்டில் இல்லைன்னு தேடிட்டுருக்காரு. இவளை என்ன பண்ணுறதோ, நானும் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து இப்படி நிற்கிறேன். என் பொண்டாட்டியாக கோச்சின்னு போயிட்டாளா அவ? என் புள்ளியும் வேற கூட்டின்னு போயிரு, அப்புறம் திமிரு பிடிச்சவ. என்ன பண்ணுறது? இப்போ ஜேகே தான் வெளியே ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஆட்டோலேருந்து நீங்கள் இறங்குறீங்க. என்னங்க உங்களுக்கு எவ்வளோ திமிரு? குழந்தைய என்கிட்ட கேட்டுட்டு கூட வாங்கிட்டு போக முடியாதா? ஏய், உனக்கு எவ்வளோடி திமிரு? அறிவில்லை, நம்ம கொள்ளாமல் இப்படி தான் போயிடுவீங்களா? என்கிட்ட சொல்லிட்டு போனோம், அவள் தானே நான் அடங்குவேன். இப்போ பாரு, லூசு மாதிரி தேடி நிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் ஆச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? என்கிட்ட கேட்டா நீ தான் கொடுக்கணும், என்கிட்ட வந்து சொல்கிற. அப்போ கூட்டிகிட்டு போக்க தெரியுதுல்ல, நான் கூட்டின்னு போனேன். நானே இப்போ உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். என்னங்க பாப்பா கூட்டிகிட்டு வரலையா? ஏய், டாடி சொல்கிற, பாப்பா கூட்டின்னு வரலையா? நீ தான்ட்ரி கூட்டின்னு போனேன். இப்போ என்ன நடிகிறியா குடும்பமாக சேர்ந்து? என்னங்க பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன், தம்பி சொன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு. ஜேகே தான் கோவமாக நிற்கிறாரு. இங்கே பாரு லோரா, என்னை கோவப்படுத்தாத. குழந்தைங்க சொல்கிறீ, குழந்தை எங்கடி வச்சிருக்க? இங்கே பாருங்க, நான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஏய், எப்போவுமே விட்டு போவாத நீ. உங்கள் அப்பங்காரன் வந்த பிறகு போய்கிற, குழந்தை எங்கடி வச்சுருக்கோம் உங்கள் அப்பா சொல்கிறீ. எனக்கு நீங்கள் தான் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். சும்மா நான் அப்பா வந்துட்டு நான் தூக்கிட்டு போயிட்டு போகிறேன்னு குழந்தை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்தது நீங்கள். பாரு, நான் குழந்தைய தூக்கின்னு வரல, நான் குழந்தைக்கு தூக்கிட்டு வரலடி. என் பொண்ணை நான் ஏன்டி தூக்கின்னு வர போகிறேன்? நீ தான்டி அந்த மாதிரி ஆள். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் மரியாதை ஜங்கு. 10 மாதம் நான் தான் சுமந்தேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? விட்டுட்டு அம்போன்னு போனீங்களே. ஏய், யார் விட்டு போனா? நீ துணு நிந்திய கர்ப்பமாக இருக்கும்போது அந்த சோறில் யாருது? உங்கள் அப்பா நான் போட்டான்? உனக்கு உங்கள் அப்பா போட்டானாடி? நான் போட்டேன், நான் தானே வந்து போட்டேன்.
யாருக்காக? அவளுக்காக. இப்போ வருதுடி உண்மை. இப்போ வந்துச்சு பாரு. அவளுக்காக அந்த பொறாமையிலே என் குழந்தைய இதை பண்ணிட்டேன். அசிங்கமாக இல்லை? நீலா தாயா? ஜங்கு, நான் அந்த மாதிரி பண்ணல. குழந்தைய கொடு, எங்கே குழந்தை அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் தேடுறீங்க. இப்போ ஜேகே தான் உங்கள் கையை பிடிச்சி, ஏய் ஓத்தா நடியாதிரி, கேவலமா இப்படி அடி நடிப்ப? எச்ச, ஒரு குழந்தைய மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து தேடி ட்ராமா கிரியேட் பண்ணுறியா? அவ்வளோதான், கண்டந்துடமாக வெட்டு வேண்டி உன் குடும்பத்தை. இப்போ என் குழந்தை எனக்கு வரணும். எங்கடி? ஜங்கு ப்ளீஸ், என்னை வெட்டி கூட கொன்னுடு, ஆனால் என் குழந்தைய கொடுத்துரு. நான் உங்ககிட்ட இருந்து கேட்டுனுரு, நீ என்ன என்கிட்ட கேட்டுனுரு? என்னை பார்த்தா நான் லூசு குமாரிவா? ஜேகே, எந்த விஷயத்தில் வேணால் விளையாடிக்கோ, குழந்தை விஷயத்தில் விளையாடாத. பாப்பா எங்கே வச்சுருக்க? யார்கிட்ட கொடுத்துருக்க சொல்லு. ஏய் போடி அந்த பக்கம், எங்கண்ணா அறிவுருகா? விளையாடிட்டுருக்க, குழந்தை விஷயத்தில் விளையாடாதம்மா. நான் தான் சொல்கிறேன்ல ஜங்கு, குழந்தை என்கிட்ட இல்லை, நீ தான் எங்கேயும் கூட்டிகிட்டு வந்திருக்க. நானும் சொல்கிறேன்லடி, குழந்தை என்கிட்டயும் இல்லடி. எங்கடி விட்ட பாப்பாவை? எங்கே விட்ட? தம்பிக்கிட்ட. பா, யாருக்கிட்ட குத்துருக்கா பாரு அவன்கிட்ட. இங்கே பாருங்க தம்பி பட்டு சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் எவ்வளவோ மாறிட்டான். உங்களை மாமா மாமான்னு மரியாதை தான் கூப்பிடுறான். சும்மா எல்லாத்துக்குமே அவனே நோட்டிட்டு. ஏய், இந்த வார்த்தைலாம் எங்கேருந்து கற்றுன்னு வர? உன் தம்பி உன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டானா? அவனை அப்பயே சொன்னேன் அவன்கிட்ட குழந்தைய கொடுக்காதுன்னு. அவன் ஒரு அவன்கிட்ட குத்திட்டு அவன் என்ன சொல்லி அமிச்சான்? நீங்கள் தான் தூக்கிட்டு வந்ததை பார்த்துருக்காம பிடுங்கிட்டு போயிருக்கீங்க. ஏய், நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தால் குழந்தை என் கூட தான்ட்டு இருக்கும். அறிவு கட்ட மாதிரி பேசாதல்லரா, கோவப்படுத்தாதடி, பூசாடி. நீ பெத்தப்ப எப்படி இது பண்ணுவான்? நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் காசு கொடுத்தா கொல்ற ஆளாச்சே, குழந்தைய கொல்லுனாலும் கொண்டுடுவீங்க. லொரா, நானும் பார்த்துனே இருக்கேன். அடிங்க அடிங்க. ஏய், இந்த மாதிரி பேசினா அடிக்க தான் செய்வாங்க. பெத்த புள்ளிய விற்கிற அளவுக்கு கேவலப்பத்தவனா நான்? உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிற? வா இருக்குன்னு எல்லாமே பேசுவியா? குழந்தை எங்கடி அப்படின்னு உங்கள் கழுத்தை தான் நெரிக்கிறாரு. நீ சொல்லு, குழந்தை நீ எங்கே வச்சுருக்கன்னு. நான் தான் சொல்கிறேன்ல, குழந்தைய நான் வச்சுனில்ல. ரொம்ப நிக்கலாக பேசுனுங்கிற, இதெல்லாம் பண்ணுறேன்ற போகிறேன்டி. உங்கள் அப்பனை கேளு, உன் தம்பியாக கேளு. குழந்தைங்க ஏதோ தூக்கின்னு போந்தே தப்பே. அவனுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஆயிருக்கு. குழந்தை எங்கே, ஆயிரம் எங்கன்னு கேட்டேன். இப்போ நீங்கள் ரொம்ப அழுக்கிறீங்க. குழந்தை எங்கே போச்சு? ஆயிரமா அம்மா வந்துடுவேன். இப்போ தான் ஜேகேக்கு சீரியஸ்னஸே புரியுது. இப்போ உங்களை ஹக் பண்ணுறாரு. இங்கே பாரு, முதல்ல ரொம்ப 2 பாப்பாவை தேடும். வா வீட்டுக்கு போகலாம். நான் வரல, உன் கூட வரணுமா? பாரு, நீங்கள் நானும் அந்த பாப்பாவை நம்ம குழந்தைக்கு நான் அப்பா நீ அம்மா 2 பேருமே ஒரே லவ் தான் கொடுக்குறோம். புரியுதா? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கான்னு நான் இலவுனான்னு தெரில. என் கூட வா அப்படின்னு ஜேகே இப்போ இழுத்துட்டு தான் போகிறாரு. இப்போ டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான், என்னம்மா திரும்பியும் அந்த பையன் எதுவும் பண்ணிட்டானா? டேய், நீல திருந்தவே மாட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டே இருக்க? இங்கே பாருங்க, பொண்ணு கொடுங்க. பொண்ணா? என்னடா பேசுகிற? என் பொண்ணு எங்கே? ஆயிரம் எங்க? அத்தை ஆயிரம் எங்க? தம்பி அது எங்கன்னு கேட்டேன். இப்போ நீங்களா சொல்கிறீங்களா? இப்போ இல்லை அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அவங்க தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இப்போ கால் பண்ணுறாரு லூஃபிக்கு தான். டே மச்சா சீக்கிரம் வா. என்னடா ஆச்சே? ஏய், பாப்பாவை காணோம், சீக்கிரம் வா. குழந்தைய காணுமா? என்னடா சொல்கிற? கிளம்பி வரேன் இரு அப்படின்னு லூஃபியும் இப்போ கார் எடுத்துகிட்டு வராரு. ஐயோ, என் ஃப்யூச்சர் பொண்டாட்டி இவனுங்க வேறு தொலைச்சிட்டானுங்களே, எங்கே கண்டு தேடுறது? நான் எனக்கு கட்டுப்பத்திரம் இந்த ஜேகே ஓகிற வேலை ஒட்டம் பார்த்துட்டு குழந்தைய விட்டான் போல இருக்குது. இப்போ லூஃபியும் ஜேகேவை பார்த்துட்டாரு. ஜேகேவும் லூஃபியை பார்த்துட்டு இப்போ ஜேகே தான், எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, இவங்க 2 பேரும் குழந்தைய தூக்கலை, எனக்கு இவன் தம்பி மேலே ஏதோ டவுட்டாக இருக்குது, வீட்டில் வேறு இல்லை, என்ன பண்ணுறது? என்கிட்ட கேட்டாலும் வேலை விஷயமா வெளியே போயிடும் அப்படின்றாங்க, ஃபோனை எடுக்க மாட்டேறான், எனக்கு இவன் மேலே தாண்டா டவுட்டாக இருக்குது. லூஃபி என்ன பண்ணுறது? டே இங்கே பாடுறா, ஃபஸ்ட்டு குழந்தை எங்கன்னு தேடலாம், அதுக்கப்புறம் நீ அவனை என்ன வேணால் பண்ணி வச்சுக்க,
குழந்தைய தேடணும்டா. ஆ சரி வா அப்படின்னு லூஃபி ஜங்குக்னு 2 பேரும் காருக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் நானும் வரேன். இங்கே பாரு வர வேணாம். இல்லை எனக்கு வேணும், நான் வருவேன். நீ எனக்கு தெரியாமல் எதனா பண்ணிட்டேன்னா லூஸு மாதிரி பேசாத லோரா. உனக்கு இப்போ வரைக்குமே என் மேலே இப்படி தான் இல்லை. இன்றைக்கி ஒரு வாட்டி என் குழந்தை காப்பாற்ற பாடணுன்றதுக்காக மட்டும் தாண்டி நீ வேணான்னு. ஆனால் இப்போ எனக்கு நீ வேணும், புரியுதா? பொங்கலுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜெகே இப்படி உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை. நீயும் வேணும், நீயும் முக்கியம்தான் அவளை விட, போதுமா? தோ நீ போட்டிருக்கிய இந்த தாலி மேலே சத்தியமா நம்புடி ஜங்கு. இப்போ இன்னொரு வாட்டி என்னை விட்டு கொடுத்துட மாட்டேன்ல என்றைக்குமே யாருக்காகவும். வா. இல்லை நானும் வரேன். நீ போடி உள்ள போ, விட்டுரு, நான் வருவேன். ஐயோ இவன் நாடா இம்சியாக இருக்குது. இப்போ லூஃபி தான் டைம் ஆகுது, உங்கள் காதில் கொஞ்சம் முடிக்கிறீங்களா? ஜவா வந்து ஏறுவா. வரேன் அப்படின்னு நீங்களும் பதட்டத்தில் கிளம்புறீங்க. எங்கெங்கேயோ தேடுறீங்க உங்கள் தம்பி போகிற இடத்துக்குலாம். ஆனால் உங்கள் தம்பியும் கிடையாது, இங்கே எங்கே வச்சுருக்கானோன்னு தெரியாது. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஜேகேக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் நம்ம பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுக்கலாமா ப்ளீஸ்? ஏய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது தெரியும். எதுக்கு? என் மேலே நிறைய இருக்குது. அப்போனா வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நானும் என் மச்சானோ மாட்டோம். அவனுங்களாம் எப்போ நாங்கள் மாட்டோன்ற மாதிரி வச்சுருக்கானுங்க. வாய்ப்பே இல்லை. போலீஸ்க்கெலாம் போனால் தேவையில்லாத கதை. என்ன பண்ணுறது? இப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் தான் குழந்தைய காணோம் தேடிட்டுருக்கீங்களா? இப்போ உங்கள் 3 பேருக்கும் செம்ம ஷாக்கு. இப்போ லூஃபி தான். ஆமாங்க ஆமாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் பார்த்தேன் குழந்தைய. இப்போ பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? என் பொண்ணை எங்கே பார்த்தீங்க? எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கள். வாங்க நீங்கள் 3 பேரும் வாங்க அப்படின்னு அந்த ஆளும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற இடத்துல ஒரு ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் 3 பேருமே மயங்கிடுறீங்க. இப்போ ஜேகே லூஃபி நீங்கன்னு எல்லாருக்கும் கண்ணை கட்டி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன ஆக போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த ட்ராவல் அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஜேகேக்கு லைட்டாக முழிப்பு வருது. அவர் உங்களை தான் தேடுறாரு. லோராமா எங்கடி இருக்க? என் பக்கத்தில் தான் இருக்கன்னு தெரியுது, உன் கை எங்க அப்படின்னு அந்த இதுவில் கூட உங்கள் கையை ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. விடமாட்டேன்டி, திரும்பி அதே மாதிரி ஒன்று விடமாட்டேன். உன் மனசை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டி, இனியுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ தூரத்தில் என்ன இடம்னே தெரியாத ஒரு இடத்துல தான் உங்களை இறக்கி விடுறாங்க. நீங்கள் 3 பேரும் கான்ஷியஸ்க்கும் வந்துட்டீங்க. இப்போ உங்கள் கண் டைப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எனக்கு இங்கே தாண்டி இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் ஆகாது என்ன பயப்படாத. எனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நான் இருக்கேன்ல வா அப்படின்னு உங்கள் 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்துகிறாங்க. அவங்க செம்ம வெயிலாக இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ உங்கள் 3 பேரோட கண்ணையும் கழட்டுறாங்க. உங்கள் முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு நிறைய காட்ஸோட நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு. இப்போ ஜேகேயோட கண்ணை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான், நீ இங்கே நடி பண்ணுற? இப்போ லூஃபி டே மச்சான் அவ. இப்போ நீங்கள் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? 3 பேரும் செம்ம ஷாக் ஆகுறீங்க. இப்போ லூஃபி தான் ஜேகேவை பார்த்து டே மச்சான் இவடா, அத்தனை வருஷம் கழிச்சு இவ சாகலையாடா இன்னும், இப்படி குத்துகளாட்டம் நின்றுட்டுருக்கா? டே லூஃபி அமைதியாரு, டோராக தெரிய போகுது. இப்போ அங்கே இருக்க பொண்ணு அங்கேருந்து இறங்கி உங்கள் 3 பேர்கிட்ட தான் வரா. வெல்கம் ஜாங்கு, இந்த இடம் உனக்கு என்ன இடம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணி வரவே 2 நாள் ஆச்சு. நீங்கள் அன்கான்ஷியஸில் இருந்ததுனால உங்கள் 3 பேருக்கும் என்னன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு டோசேஜ் அதிகமாக போட்டுட்ருக்காங்க போல். ஹாய் ஜங்குக், பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு. என்னடா செத்தவ உயிரோடு இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கா? இங்கே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. என்னங்க என்ன? அமைதியாரு லோரா, அமைதியாரு. என்ன அண்ணா என்ன பேசுகிறாங்க? ஒன்றும் இல்லைம்மா, இருமா அப்படின்னு 2 பேருமே மழுப்பை பார்க்குறாங்க. ஓ மை ஸ்வீட் ஆட், இவ தான் உன்னோட ஒய்ஃபா? ரொம்ப அழகாக இருக்கா,
ரொம்பவே அழகாக இருக்கா. என் இடத்த எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கா. இல்லை ஜங்குக், நான் தானே இங்கே நிற்கணும், ஆனால் இவ இருக்கா. எனிவேஸ், ஏன் ஜங்குக் என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கானா சொல்லு. என்னை பற்றி பாராட்டி தான் என் ஜங்குக் சொல்லியிருப்பான் அப்படின்னு அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுது. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ லூஃபி தான், இங்கே பாரு, வானா. என்ன வேணாம், எனக்கு வேணும். அப்போ விட்டதை இப்போ எடுத்துக்க தான் இங்கே வந்திருக்கேன். யாருக்கிட்ட பேசுகிறது, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருந்த என்ன பேச வச்சவன் இவன். ஏன் ஜங்குக், என் ஜான் ஜங்குக் எனக்கானவன். அவனை நான் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ தகுதி இல்லாதவன். ஆமாம் தானே ஜேகே? வா ஜேகே, உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு ஜேகேவை மட்டும் இழுத்துட்டு போகிறா. இப்போ நீங்கள் தான் லூஃபிக்கிட்ட, அவள் யார்? அது அவள் நிலா, ஜங்குக்கோட நிலா. என் பேர் நிலா. என்ன ஜேகே, என்னை பற்றி எதுவுமே சொல்லலை போல் அவகிட்ட. அவள் பாரு முழிக்கிறா. நானும் ஜேகேவும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப டேஸாக. ஆமாம் ஜேகே, கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் தான் இங்கே பாருங்கள், என் குழந்தைய காணும் தான் இங்கே வந்தேன். என் குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். இப்போ தான் ஜேகேக்கு எதுக்கு வந்தோன்றது இங்கே ஞாபகம் வருது. இங்கே பாரு, இங்கே பாரு நிலா, குழந்தை எங்கே வச்சுருக்க? நிலாவை மட்டும் சொல்லு ப்ளீஸ். குழந்தை எங்கடி நிலா, சொல்றி. ஜங்கு, என்ன நீ அதுக்குள்ளே குழந்தைய பற்றி கேட்குற? கண்டிப்பாக குழந்தைய பற்றி சொல்லாமலாம் இல்லை, குழந்தை என்கிட்ட தான் இருக்குது. அதுவும் உள்ளே இருக்குது. குழந்தைய பார்க்கக்கூட முடியாது உங்களால். வெட்டுக்கிடி குழந்தைய தூக்கின்னு வந்த நிலா, ப்ளீஸ் டி, குழந்தைய கொடுத்துரு. அது எப்படி செக்கே? உனக்காக நான் செத்து பொழைச்சி திரும்பி வருவேனா? நீ இவ கூட குடும்பம் நடத்துவியா? சரி, இவ கூடயாச்சும் குடும்பம் நடத்திக்கோ. ஆனால் எப்படி குழந்தைய வந்தது? அது இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஜேகே. நம்மளால் எப்படி லைஃப் லீட் பண்ண முடியும்? புரியுதா உனக்கு? அதனால தான் குழந்தைய கடத்தினேன். பாரு, வானா, ஆனால் தேவையில்லாத வேலை பார்க்காத. குழந்தைய கொடு, குழந்தைய குர்றி. ஜங்கு, குழந்தைய கொடுக்க முடியாது. குழந்தை சாகிறது தான் கரெக்ட். என்ன கரெக்டு தானே? குழந்தைய சாகடிச்சிடலாம். இப்போ ஒருத்தர் பிளாக் மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு வராரு. ஐராவோட கண்ணும் கட்டப்பட்டிருக்கு. அவள் அழுகிறா, செம்மையாக அழுகிறா. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. குழந்தைய விட்டுடுங்க, உங்கள் காலில் விழுந்து குவிக்கிற குழந்தைய விட்டுடுங்க. ஜங்குக்கு ப்ளீஸ் குழந்தைய விட சொல்லு, குழந்தைய விட சொல்லு. இருடி நிலா, ஆனாண்டி குழந்தைய விட்ரி. அவள் ரொம்ப ஹைட்டுனா பயம்டி, அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்டி. அதனால தான் கண்ணை கட்டியிருக்கேன். ஏன் உன்ன மாதிரியே உன் குழந்தைக்கும் ஹைட்டுனா பயமா? இல்லை ஜக்கே, என் முடிவை என்னால் மாற்றிக்க முடியாது. நான் குழந்தைய கொள்ள தான் போகிறேன். எதுக்குன்னா நீயும் நானும் லைஃப் லீட் பண்ணணும், அந்த பிசாசு இருக்கக்கூடாது. அதனால தான். இங்கே பாரு, இவ்வளோ தான் உனக்கு மரியாதை. வேணாம். என்ன ஜிக்கி, உன் குழந்தைன்னா அவ்வளோ கோவம் வருதா? உன் குழந்தைன்னா பார்த்துக்கிறடி, ஆனால் அவளோட ரத்தம் இதில் இருக்கக்கூடாது. அதனால அது வேண்டாம். என் ரத்தத்தோட ஓ ரத்தம் சேர்ந்து ஒன்று புதுசாக கொண்டு வருவோம். என்ன சொல்கிற? இதுக்கு நீ ஒத்துக்கலைண்ணா என்ன நடக்கும் தெரியும்ல. ஸோ நான் குழந்தைய கொண்டுடுறேன். சரி, ஓகே. அங்கேருந்து அந்த குழந்தை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தூக்கி போடணும், தலை செதறணும். அதை இவங்க பார்க்கணும். அது மாதிரி இப்போ அந்த பர்சனும் குழந்தைய அந்த ஹைட்லேருந்து அப்படி இப்படி நீட்டுறாங்க. ஐரா ரொம்ப அழுகிறா. அப்பா 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 எனக்கு கூச்சிச்சு போ, அப்பா அப்பா அம்மா அம்மா அப்படின்னு குழந்தை செம்மையாக அழுகுது. உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் உங்கள் லங்ஸே வெளியே வந்துடுற அளவுக்கு செம்மையாக அழுகுறீங்க. எனக்கு குழந்தைய பாருங்க, குழந்தைய காப்பாற்றுங்க எனக்கு அப்படின்னு நீங்களும் செம்மையாக அழுகுறீங்க. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த பர்சனை போடுறதுக்காக அவன் ஹைட்டில் நிற்கிறதுனால இப்போ இந்த பக்கம் நிலா தான். 1 2 நிலா, இங்கே பாரு,
அந்த குழந்தை எந்த இல்லடி. உங்களுக்கு செம்ம ஷாக். லூஃபிக்கும் என்ன குழந்தை ஒன்றுது இல்லையா? அந்த குழந்தை எந்த இல்லை. இவன் என் ஃப்ரெண்டு, அது அவளோட குழந்தை. உங்கள் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க, அதனால நான் அவளை பார்த்துக்கினேன். மற்றபடி எதுவும் இல்லை. அது என் குழந்தைலாம் இல்லடி. சின்ன வயசுலேருந்து பழகுனதுனால அது நான் அப்பான்னு கூப்பிடுது. மற்றபடி அது எனக்கு சொந்தமான குழந்தை கிடையாது. யாருன்னு தெரியாது எனக்கு. அவள் ஜஸ்ட் இதோ என் ஃப்ரெண்டு. இவன் என் ஒய்ஃபு கூட கிடையாது. அவ்வளோதான். உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது ஜங்குக். ஜங்குக், நான் இப்படி இந்த அளவுக்கு இறங்கிடுவியா? என்ன என்ன இப்படி? இங்கே பாரு நிலா, ஆமாம் லவ் பண்ணுறேன் தான், உன்னை தான். இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் தான் நீ நின்றுட்டுருக்கேன். யாரையுமே கல்யாணம் பண்ணியில. அது சும்மா வாழ்க்கை கொடுக்கணும் தான் வாழ்க்கை கொடுத்தேன். இதோ லூஃபிக்கிட்ட வேணால் கேட்டுக்கோ. ஜங்குக், எனக்கு தெரியும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி நிலா இப்போ எல்லோரும் முன்னாடியும் ஜேகே ஒரு நெக்கில் தான் கிஸ் பண்ணுறா. போதும்டி நிலா, போதும். நம்ம ரூமில் போய் வச்சுக்கலாம். ஓகே, என்னால் குழந்தைய கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆதாரமான ப்ரூஃப் இதெல்லாம் வேணும். இப்போ இதனால இவங்க 2 பேரையும் நான் விட்டுட்டேன் வச்சுக்கோ. ஏன் ஜேகே, இவங்க போய் சொல்லிட்டாங்கன்னா ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. மேபி குழந்தைய கொள்ளாமல் வேணால் வச்சுக்கிறேன். அப்போ தானே கொஞ்ச நாள் நீ என் கூடயாச்சும் இருப்ப. இல்லடி, அது கொடுத்து அனுப்பிடு. குழந்தைய கொடுத்து அனுப்பிடு. இல்லை, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவளோட குழந்தை அவகிட்ட போகாது. இல்லை, உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும்டி. குழந்தைய அவகிட்ட கொடுறி. நடந்து முடிஞ்சோடனே கொடுக்குறேன். அந்த குழந்தைக்காக தானே இப்போ நீங்கள் வந்திருக்க. அப்புறம் எப்படி அந்த கோல்டை நான் விட முடியும்? ஸோ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்கே அவங்களாம் இருந்து பார்த்துட்டு போட்டோம். ஓகேவா ஜங்கு? வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு அவளுமே ஜேகேவை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றா. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. போன வாட்டி என்ன விட்டு கொடுத்து, இந்த வாட்டி நம்ம குழந்தைய விட்டு கொடுத்துட்டு இன்னும் கூட இருந்துட்டு என்னலாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்ப அழுது அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபியால் இருக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல பெரிய ரூமில் படுத்துட்ருக்கீங்க. செம்ம லக்ஸூரியாக இருக்குது அந்த ரூமே. எங்கே வந்திருக்கேன்? ஏன்னா எங்கேயுமே இல்லை, என் பக்கத்தில் தான் இருக்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் நான் தான் உன் சீனியர் காய். ரொம்ப நாள் ஆச்சில் பார்த்து, ஆனால் இப்படி பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கலடி. மேபி ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி நீ கிடைக்காம இருந்திருக்கலாம், பட் இப்போ நீ எனக்கு கிடச்சிட்டு இருந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அப்படி கிடையாது, அப்படி தான். ஸோ சூன் என் சிஸ்டர் நிலாக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் நடந்துடும். அது உங்கள் சிஸ்டரா? அஃப்கோர்ஸ் சிஸ்டர் தான். அண்ட் தென் உனக்கும் எனக்கு கல்யாணம். ஏன்னா எப்போவுமே தங்கச்சி கிடத்தது தான் நான் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. என் குழந்தைய அது உன் குழந்தை தான். ஓகே, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அது உன் குழந்தை, நம்ம பார்த்துக்கலாம். அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம குழந்தை பார்த்துக்கிறேன். அது இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து வெளியே போகிறீங்க. வெளியே போய் பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போனால் ஜாங்கோ டென்ஷனாக ரூம் விட்டு வெளியே வராரு. இந்த லொரா இங்கே நான் பண்ணிகிட்ருக்க. ஜாங்கோ என்ன பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிலா உள்ளேருந்து பெட்ஷீட் மட்டும் போத்திட்டு வெளியே வரான். பாதிலேயே விட்டுட்டு போவியாச்சு. ஓகே லொரா, அது ஜங்குக்கா, இது அது லொராமா, அது வா பேசிக்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ நிலா தான், என்ன எங்கள் அண்ணன் கூட நீ போய் பேசலையா போ அப்படின்னு ஜங்குக்கு உள்ளே இழுத்துக்கிறா. இப்போ நீங்கள் செம்மையாக அழுக்கிறீங்க. மாதிரில திரும்பி உன்னை நம்பி இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை. என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஜங்குக் என்னைய இல்லை, இது சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் ஜங்குக் வேறு மாதிரி தான் என்னை பார்ப்பான்.
நீங்கள் அழுது அழுது அன்கான்ஷியஸ்க்கே போயிடுறீங்க. ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அண்ட் தென் இப்போ சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள், லூஃபி, காய் அண்ட் நிலா, ஜங்குக்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் உங்கள் 3 பேருக்கும் அவ்வளோ பயம் இருக்குது. பட் நீங்கள் காட்டிக்கல. இப்போ நீங்களும் ஜெகேவும் எதிர்க்க தான் இருக்கீங்க. நிலா ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்ருக்கா. உங்களால் அதை பார்க்க முடியல. காய் தான், இது ஃப்ரெஷ் மீட் உனக்காகவே வாங்கிட்டு வர்றது ஒன்று நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜேகேவை பார்த்தா ஜேகேவும் சாப்பிட்டுட்ருக்காரு. நிலா கூட நல்லா தான் பேசி சிரிச்சிட்டு. இப்போ உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. காய் கொடுங்க, நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு காய் ஊட்டி விட்டுறதை நீங்கள் வாங்குறீங்க. இப்போ ஜேகேக்கு செம்ம கிளாஷ் ஆகுது உங்கள் கூட. லோரா, தேவையில்லாத வேலை பாரு, வாங்கிட்டியாது. நீங்கள் ஒழுங்கா ஜங்குக், நீங்கள் ஒழுங்கா என்கிட்டேருந்து இவன் யாருன்னு கூட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு 2 பேருக்கும் அவ்வளோ ஈகோ இருக்குது. அந்த லுக்லேயே தெரியுது. நீங்கள் தான் செம்ம கடுப்பாகி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்புறீங்க. இப்போ அது ஒரு 1 வே மாதிரி இருக்கும் சின்னதாக. அதில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த இடமே தெரியல. பட் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ஒரு கை உங்களை இழுக்குது. யார்? உன் புருஷன், தாலி கட்டின புருஷன் நீரன். இங்கே பாரு, உன்கிட்ட எனக்கு பேச கூட பிடிக்கல. என்னை அழ வைக்காத திரும்பி ப்ளீஸ். இங்கே இருக்க எல்லாமே உனக்கு தெரியும்ல, எங்கே எது இருக்குன்னு. ஐ நோ எவ்ரிதிங் டி, பிகாஸ் நான் இங்கே தாண்டி இருந்தேன், இங்கே தாண்டி வளர்ந்தேன். அப்போ எனக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கும் நீ நினைக்கிறியா? ஜங்குக், நீ உண்மையாலே யார்? கூடிய சீக்கிரம் சொல்ல வர காலம் வரும், அப்போ நான் சொல்லிக்கிறேன். சரி, அவன் கூட சுற்றுறது நிறுத்து. அவன் சீனியர் தானே, மாவனை. இங்கே பாரு, தேவையில்லாத கதை வேண்டாம். இங்கே பாருங்க, நீங்கள் குழந்தைய என்னையை விட்டு கொடுத்தது போதும். இங்கே பாருலோரா, விளையாடாத. நானா ரீசன் இல்லாமல் விட்டு கொடுக்குறதுக்கு நான் பைத்தியக்காரனா? பைத்தியக்காரன் கூட ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணுவான். இப்படி பிள்ளையும் இல்லை பொண்டாட்டியும் இல்லைன்னு கேவலமாக இருக்க மாட்டான். பாருலோரா, கோவப்படுத்தாத ப்ளீஸ். போதும் ஜங்கு, எல்லாமே போதும். இங்கே பாரு, போதும்னா இல்லை, நீ என் பொண்டாட்டி தாண்டி. இப்போவுமே இவன் மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனால் பார்த்துனே இருக்க, பேசிகிட்டே போகிறேன். ஜங்கு, லவ் யூடி. என் லவ் எப்போவுமே போய் ஆகாது. உன் லவ்வை தூக்கி நீ குப்பையில் போட்டுக்கோ. எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் சொல்லிட்டேன். எனக்கு வேண்டாம். எனக்கு நீ இப்படி மாறினியோ அவள் கூட ரூமில் கருமோ, அதை நான் சொல்ல வர்றதுக்குள்ளே நீ புரிஞ்சுக்கலனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்கு அவளுக்கு நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிதோ, நீங்கள் நம்ம குழந்தை உயிரோடு வர முடியாதுரி, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா தெரிஞ்ச குழந்தை. இங்கே பாரு ஜக்கே, என் குழந்தைக்காக நான் எந்த லெவல் வேணால் போகுவேன். அதே தாண்டி நானும் எந்த லெவல் வேணால் போவேன். உன்னை விட எனக்கு என் குழந்தை முக்கியம் ஜங்குக். இப்போ சொல்கிறேன் ஜங்குக், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், நீ கிடையாது. எப்போவுமே இப்படி நம்ப வச்சு நீ ஏமாத்துறதுக்கு போதும். என் குழந்தைக்காக நானும் என்ன வேணால் பண்ணுவேன். அப்படி அடி, அப்போ உனக்கு நான் முக்கியம் கிடையாது. ஆமாம், நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லை தான், என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். முதல்ல இங்கேருந்து போயிடுங்க. சரி, நான் போகிறது இருக்கட்டும். அவங்க கூட பேசுகிற வேலை வச்சுக்காத. நீங்கள் பேசாமல் இருங்க. எப்படி என்னால் இருக்க முடியும்? அதே மாதிரி தான் என்னாலேயும் இருக்க முடியாது, வரேன் அப்படின்னு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அவ்வளோ கோவமாக போகிறீங்க. இப்போ ஜேகேக்கு நீங்கள் போகிறத பார்க்க செம்ம கோவம் வருது. இருக்குடி உனக்கு, கூடிய சீக்கிரத்துலையே. இன்னும் நான் யாருன்னு தெரிலல. ஓகே, நான் இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கடா. எப்படின்னு தெரியல, ஆனால் இதுக்கப்புறம் தான் நிறைய சிறப்பான சம்பவங்கள் ஆரம்பிக்கும். ஓகேடா, லவ் யூ ஆல், பாய்.